தமிழ்நாட்டில் இன்று இரவு 7 மணிக்குள் 15 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் நகரின் பல இடங்களில் மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. சென்னையில் காலை முதலே சுட்டெரித்த வெயில் தற்போது மாலையில் மழையாக பொழிந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் விஷ்ணு. விவரங்களை பகிர்ந்துக்கங்க. கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவும் காலை முதலும் சுட்டெரித்த வெயில் தற்பொழுது ஒரு ஊட்டியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை போல் சென்னை மாறி இருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடியது சென்னை அண்ணா சாலையில். இங்கு காலை முதலே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக வெயில் என்பது சுட்டெரித்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது திடீர் வானிலை மாற்றம் காரணமாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கக்கூடிய, அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு இந்த பலத்த மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்த நிலையில் தற்பொழுது மழை என்பது தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடியது சென்னை அண்ணா சாலை. இங்கு அந்த மழை என்பது தொடங்கி இருக்கிறது. தற்போது வரை லேசானது முதல் மிதமான மழையாக பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் வானிலை ஆய்வு மைய தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று இரவு 7 மணிக்குள் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சுமார் 10 மாவட்டங்களில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிற அறிக்கையில எந்தெந்த பகுதிகளெல்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த பகுதிகளெல்லாம் காற்றுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க விஷ்ணு? நிச்சயமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட இந்த தமிழகத்தின் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. நிலையில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த சென்னை, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி பகுதி மற்றும் அண்ணா சாலை பகுதிகளில் காற்று மழை என தற்போது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக கடந்த 1 மணி நேரமாகவே இந்த பலத்த காற்று என்பது வீசி வந்த நிலையில் தற்பொழுது லேசானது முதல் மிதமான மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக இங்கு இடி மின்னல் தற்பொழுது ஏற்பட தொடங்கி இருக்கிறது. இதற்கு முன்பாக வரை பலத்த காற்று வீசி வந்த நிலையில் தற்பொழுது இடி மின்னலுடனான இந்த மழை பெய்து வருவதையும் நம்மால் நேரடியாகவே களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. அதாவது வானிலை ஆய்வு மைய அறிவுறுத்தலின்படி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழைக்கு வாய்ப்பு என தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த இருள் சூழ்ந்த வானிலையோடு தற்பொழுது சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை என்பது தொடங்கி இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி பகுதியை தவிர அண்ணா சாலை, ஆழ்வார்பேட்டை, தேனாம்பேட்டை உள்ளிட்ட சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இந்த பலத்த காற்றுடன் மழை என்பது தொடர்ந்து பெய்ய தொடங்கியிருக்கிறது. இங்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்து கொண்டிருந்தாலும் இது அடுத்தடுத்து பலத்த மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவே அந்த வானிலை சூழ்நிலைகள் நமக்கு உணர்த்துகிறது. குறிப்பாக இருள் சூழ்ந்த வானிலை என்பது தொடர்ந்து நீடிக்கிறது. கிட்டத்தட்ட தற்பொழுது 4:30 மணியே ஆகும் நிலையில் ஒரு 7 மணிக்கு மேலான ஒரு சூழ்நிலையை நம்மால் களத்திலிருந்து நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த அண்ணா சாலையை பொறுத்தவரை அதிக போக்குவரத்து செல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இந்த நேரம், அதாவது அதிக அளவில் வாகனங்கள் செல்லக்கூடிய நேரத்தில் இதே 4:30 மணி அளவில் தற்பொழுது குறைவான வாகனத்தில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் தற்பொழுது தொடர்ந்து அந்த பயணித்து வருகிறார்கள். குறிப்பாக பலரும், அதாவது வானிலையுடைய முன்னெச்சரிக்கை தெரியாததால் பலரும் அந்த குடைகளின்றி சாலையில் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இந்த மழை என்பது 7 மணி வரை அடுத்த 3 மணி நேரத்திற்கு பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்த நிலையில் தொடர்ந்து இந்த மழை என்பது சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு. தொடர்ந்து தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில் செய்தியாளர் சதீஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சதீஷ், தொடர்ந்து 15 மாவட்டங்களில் மழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கு. இந்த நிலையில் நீங்க இருக்க பகுதியில் மழை நிலவரம் எந்த அளவுக்கு இருக்கு, மழைக்கான அறிகுறிகள் இருக்கா? விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக தென்னிந்திய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு கீழ் சுழற்சி காரணமாக மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக தென்னிந்திய பகுதிகளில் கீழ் அடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதிகளில் காற்றானது நிலவுகிறது. இதனால் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வரும் 15 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக வரும் 7 நாட்களுக்கு மழையானது இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் வாய்ப்பினை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக
3 நாட்களுக்கு கனமழையும் 2 நாட்களுக்கு காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் நாம் தற்போது சென்னை ராயப்பேட்டை பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் சற்று 1 மணி நேரத்திற்கு முன்பாக அதிகப்படியான வெயிலானது இந்த இடத்தில் அடித்தது. அதன் காரணமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. 1 மணி நேரத்துக்கு பிறகாக தற்போது மழை பெய்து வரும் இந்த நிலையில் வானிலை சற்றே மாறியது. அதன் காரணமாக இந்த சூழ்நிலை குளிர்ந்த காற்று வீசும் நிலைக்கு மாறியுள்ளது. சென்னையே தற்போது குளிர்ந்த பகுதியாக மாறிய நிலையை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் சற்று நேரத்திற்கு முன்பாக வெயிலின் தாக்கமானது அதிகமாக இருந்த நிலையில் தற்போது வாகன ஓட்டிகளில் இருந்து பொதுமக்கள் வரை குளிர்ந்த சென்னையாக பார்ப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.